தினமும் காலையில் சூரியன் உதிக்கிறான், மாலையில் மறைகிறார். இவ்விதமாக வருடங்கள் விழுங்கப்படுகின்றன. பாதி வாழ்வு தூக்கத்தில் தொலைகிறது. மீதி பாதியும் சாந்தியையோ சந்தோஷத்தையோ கொண்டு வருவதில்லை. பால பருவம் விளையாட்டில் கழிந்து விடுகிறது. இளமை பருவம் சிற்றின்பத்தில் கழிகிறது. வயதோகித பருவம் தள்ளாமையும் வியாதிகளும் பலவிதமான அவஸ்தைகளும் தரும் அலுப்பிலும் சலிப்பிலும் கழிகிறது. உடலை புஷ்டியாக வளர்ப்பதற்காகவா இந்த உலகிற்கு வந்தோம்? மனித ஜென்மம் எடுத்ததன் பயன் இதுதானா? பரமாத்மாவை அடைவதே மனித ஜென்மத்தில் செய்ய வேண்டிய முக்கிய கடமையாகும். அவ்வாறு இல்லையெனில் மற்ற உயிர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நான் எங்கிருந்து வந்தேன்? நான் யார்? நான் ஏன் மனித ஜென்மா எடுத்திருக்கிறேன் என்ற விஷயங்களையெல்லாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். இந்த ஞானம், சிந்திக்கும் ஞானம் இல்லையெனில் சகலமும் வீண். தூங்கா விளக்கின் சுடர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரே மாதிரியாக தெரிந்தாலும் ஒவ்வொரு கணமும் அது மாறுபாடு அடைந்து கொண்டே இருக்கிறது. மனித உடலும் அவ்வாறே. பிள்ளை பருவம், இளமை, முதுமை, இந்த 3 நிலைகளும் எல்லோருக்கும் வெளிப்படையாக நன்கு தெரிந்ததே. ஆனால் அவை இயல்பாக வந்து போவதை எவரும் உணர்வதில்லை. இந்த கணத்தில் நாம் பார்க்கும் சுடரின் நிலை இந்த கணத்தோடு சரி. ஒவ்வொரு கணமும் மாறுபட்டு கொண்டே இருந்தாலும் அது ஒரே மாதிரியாகத்தான் தெரிகிறது. அதே போலவே இந்த கணத்தில் மனித உடல் இருக்கும் நிலை அடுத்த கணத்தில் மாறிவிடும். ஆகவே இந்த உடலை வைத்து இறைவனை அடைவது, பரமாத்மாவை அடைவது என்பதற்கு இந்த உடல் இருந்தால் மாத்திரமே முடியும். இரவிலும் பகலிலும் எத்தனை மக்கள் பிறக்கின்றனர், இறக்கின்றனர். இதை யார் கணக்கு வைத்து கொள்ள முடியும்? மார்க்கண்டேயரை போல் வாழப்போகிறேன் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களும் ஒரு நாள் இங்கிருந்து செல்ல வேண்டியதுதான். நிலையில்லாத மனித உடலில் வாழும்போது நினைத்தாலே புண்ணியம் அளிக்கக்கூடிய ஞானிகளின் திவ்யமான சரித்திரத்தை கேட்கும் நேரமே, அவர்கள் பாதத்திற்கு சேவை செய்யும் நேரமுமே நன்கு செலவிடப்பட்டதாகும். அதை செய்யாத நேரமெல்லாம் வியர்த்தமே. இவ்வாறு இந்த விழிப்புணர்வு நிச்சயமாக ஏற்படுவதே மனித பிறவி எடுத்ததன் அனுகூலமாகும். ஆயினும் சுயமாய் அனுபவிக்காமல் எவரும் இவ்வுண்மையை உணர முடியாது. இவ்வனுபவத்தை பெறுவதற்கு மிகுந்த